அவன் இவங்களால இது பண்ண முடியாது, இது ஒரு சுப்பீரியர் ரேஸ் ஏலியன்ஸ் இருந்திருப்பாங்களோ, அந்த ரேஸ் அழிஞ்சு போச்சோ, அவன் அப்படிதான் யோசிக்கிறான். ஐலண்ட்ஸ் அங்கே போய் பட் பண்ணி ஆயிஸ்டர்ஸ் பிடிக்கிறான்னு போனால் அங்கே ஒரு கோயில் இருக்குது, அங்கே இருக்கிற விஷ்ணுவை தூக்கிடுவாங்க. அதாவது காலங்காலத்தால் சும்மா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலான்ட்டு போயிட்டு அங்கே ஒரு சிலையை எடுத்து கப்பலில் வைடா அப்படின்னு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. when he went back he is carried அதை கையோட எடுத்துட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான் சரி அப்படின்ட்டு ஐ கேன் டேக் இட் therefore I will take it மாடலில் கையில் கிடைச்சதை எடுத்துட்டு வந்துருக்காங்க. we know that Napoleon himself கூட்டமாக ஆட்களை ஈஜிப்டுக்கு கூட்டிகிட்டு போய் இதுக்குன்னு நான் ஜெயிக்க போகிறேன், ஜெயிச்ச உடனே அள்ளிட்டு எடுத்துட்டு வரதுக்கு ஒரு கூட்டம். வியூவர்ஸ்க்கு தெரியாது, கற்சிலையோ சாலிட் பிரான்ஸோ நீங்கள் சயின்டிஃபிக்காக டேட் பண்ண முடியாது. கார்பன் டேட்டிங் அது மாதிரி எதுவுமே கிடையாது. கார்பன் டேட்டிங் கேன் பி டன் on anything that's lived and died. கரெக்ட். கம்போடியாவில் ஒரு ப்ராப்ளம் நடக்குது. ஒரு ப்ராமினன்ட் ஃப்ரெஞ்ச் ஆள் அது அங்கேருந்து ஒரு சிலை திருடுறான். அது மாட்டி பெருசாகி he is one of the earliest persons to be convicted for heritage crime. Later he became France's culture minister. நம்ம ஊர் மாதிரியே யாரும் நிஜமா நடந்தது. மினிஸ்டராய் திருடுறது ஒரு பக்கம், திருடினதுக்கு பிறகு மினிஸ்டரா இருந்து இன்னொரு அதே துறைக்கு. தமிழை நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நம்ம தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை பற்றி பேசணும், அதை பற்றி நிறையா விரிவாக நம்ம மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுல ஒன்று நம்முடைய கோவில்களில் இருக்கக்கூடிய கடவுள் திருமேனிகள், செப்பு திருமேனியாக இருக்கலாம் அல்லது இது கல்லாலானதாக இருக்கலாம். இதை நம்ம பொறுத்த வரைக்கும் அது கடவுள். அதை எந்த விதத்தில் கடத்தி பலவேறு தேசங்களுக்கு கொண்டு போய் பல டாப் நாச் மியூசியம்ஸில் ஒரு ஆர்ட் ஷோ பீஸாக வச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு பேக்ரவுண்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது எப்படி நடக்க ஆரம்பிச்சது, எந்த விதத்தில் இதெல்லாம் நடக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு காம்ப்ளிகேட்டட் வலை பின்னல் அது என்ன, அதை ரெக்கவர் பண்ணுறது சாத்தியமா, உலகத்தில் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான கடத்தல்கள் திருடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இதை பற்றியெல்லாம் விரிவாக அதே சமயம் எளிமையாக உங்கள்கிட்ட சொல்லி நாம் அதில் எப்படி இதை தடுக்கிறதுல எப்படி ஈடுபடலாம், அதுதான் முக்கியம். இப்போ நம்ம இதெல்லாம் பேசுறது பாருங்க யார் திருடிட்டு போகிறாங்கிறது இல்லை, இதை எப்படி தடுக்கிறது, அதில் நம்முடைய பங்களிப்பு என்ன, இதை பற்றி தான் நம்ம விரிவாக பேசணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஐடியா. இதை பற்றி பேசுறதுக்கு, இதை பற்றி விளக்கி சொல்கிறதுக்கு இந்தியாவிலேயே ஒரே ஒருத்தர் தான் இருக்கார். அவர் இந்தியா ப்ரைட் ப்ராஜெக்டோடைய விஜய். வணக்கம் விஜய். வணக்கம் மதுரை. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ட்ரடக்ஷனும் சொல்லிக்கிறேன். விஜய் இந்த சிலை திருட்டு தொடர்பாக இதில் ரொம்ப தீவிரமாக இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு தீவிரமான கலை ஆர்வலர். அவர் பொயட்ரி இன் ஸ்டோன் அப்படின்னு ஒரு ஃபாரம் வெப்சைட் வைத்து வரலாறு, பெரும்பாலும் தமிழ் சார்ந்த வரலாறு, அதிலிருந்து கலை, இப்போ ராஜராஜன் காலத்தில் இந்த கோவில் கட்டினாங்கங்கிறதுலேருந்து அதில் இருக்கக்கூடிய சிற்பங்கள், அதில் இருக்கக்கூடிய செப்பு திருமேனிகள், கல்வெட்டுகள், இது போன்ற பல்வேறு விஷயங்களை பற்றியெல்லாம் தொடர்ச்சியாக எழுதிட்டு வந்தவர். ஏதோ ஒரு கட்டத்தில் அவர் அதோடைய அடுத்த காலிங், அதுக்கு அடுத்த ஒரு லெவலாக போய் இப்படிப்பட்ட இந்த அற்புதமான கலைச்செல்வங்கள் எல்லாம் எவனோ சுருட்டிட்டு போயிட்டு இருக்கானே, அதை எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல அதில் ரொம்ப தீவிரமாக ஒரு ஆக்டிவிஸ்டாக அதில் இருக்கார். வெறும் வாய்ப்பேச்சு வீரர் இல்லை, செயல் வீரர். ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம். வணக்கம். இன்னொரு வணக்கம். நன்றி. யூ ஆல்வேஸ் பீன் அ வெல் விஷர், சப்போர்ட்டர் அண்ட் பப்ளிஷர் ஆஃப் த தமிழ் வெர்ஷன் ஆஃப் மை புக். ஸோ இட்ஸ் அ ப்ளஷர் மீட்டிங் யூ.
இந்த இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தேடல், ஒரு பயணம். இது வந்து தானாக தேடி போன பழம் இல்லை. எனக்கு என்னமோ எல்லாருமே ஒன்றா சேர்ந்தது வந்து பொன்னியின் செல்வன்ல உள்ள சேர்ந்தோம். அப்படி சேர்ந்த இதில் வந்து நிறைய பேர் வேறு பாதைகள் போனாங்க. சொல்கிறது வந்து பொன்னியின் செல்வன் படித்து அதன் காரணமாக நீங்கள் ஒரு யாஹூ குரூப் மாதிரி ஒன்று ஆரம்பித்து அதை பொன்னியின் செல்வனுடைய ரசிகர்கள் வாசகர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். வி ஹேட் குரூப் கால் பொன்னியின் வரலாற்று பேரவை. அந்த வரலாற்று பேரவையில் இருந்த லெட்ஸ் த டஸ்ட், அதில் இருந்த எக்ஸ்பர்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டோம். இப்படி கற்றுக்கும் போது சில திடுக்கிடும் தகவல்கள் கேம் டு மீ. அது என்னன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்து புதுசாக எதுவும் கண்டுபிடிக்கல, இதெல்லாம் இருந்தது, ஓப்பன்லேயே இருந்தது, நம்ம கண் முன்னாடி நடந்தது. குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க இந்த ப்ராப்ளம் இருக்குது. இது நிறைய படங்களில் காமிச்சிருக்காங்க, சினிமாவில் காமிச்சிருக்காங்க, கதைகளில் வந்திருக்கு. பட் இதை வந்து அறிவுபூர்வமாக சயின்டிஃபிக்காக செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டியவர்கள் செய்யவில்லை. இது வந்து ஒரு நம்ம மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியது என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு தன்னார்வலர், நாட் ஃபார்ம்லி ட்ரெயின்ட் டில் ரீசெண்ட்லி இன் திஸ் சப்ஜெக்ட். எனக்கே இவ்வளோ தெரியும் அப்படின்னாக்க இதுக்கு முன்னாடி இருந்த இந்த நிறுவனங்கள், லெட்ஸ் சே த கஸ்டோடியன்ஸ், தே ஹேவ் ஃபர்காட்டன் ஆர் தே ஹேவ் பீன் காம்ப்ளிசிட் ஆர் தே ஹேவ் பீன் ஸ்கேட். இது 3 தான் ரீசன். இப்போ நம்ம நாட்டிலேருந்து சிலைகள் திருடு போகுது, நான் சொல்லல, எல்லாருக்குமே தெரியும் போகுதுன்னு. அது எப்படி போச்சு, ஏன் போச்சு, அது ஏன் ஃபாலோ பண்ணல? ஸோ இந்த கொஷின் வந்து நம்ம வச்சுப்போம், ஏன் போனது. இந்த இடத்துல டிஃபைன் பண்ண ஆரம்பிச்சிடும், ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிடுவோம். இந்தியாவிலேருந்து இருக்கக்கூடிய கலைப்பொருட்கள் முதல்ல ஏன் திருடு போகுது, எதனால இதை ஒருத்தர் இதை எடுக்கணும், இது வேணும் நமக்கு அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த கலைப்பொருட்கள் அபகரிப்பு அப்படின்றது வெவ்வேறு காலகட்டத்தில் நடந்திருக்கு. வாட்டர் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க நிறைய பேர், ராஜேந்திரன் கொண்டு வந்தான் அப்படிலாம் சொல்லுவாங்க. தேவர் டோக்கனிசம்ஸ் தட் ஹேப்பன். ஒரு கலெக்ஷன் நோக்கோட பார்த்திங்கன்னா இந்த ஐரோப்பிய காலனித்துவம் அப்படின்ற ஒரு இதில் தான் நம்ம பார்க்கணும். அந்த காலனித்துவத்தில் ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன். அவனுக்கு வந்து நீங்கள் யூ ஹவ் பீன் டு யூரோப், ஃப்ரான்ஸில் ரொம்ப சின்னது, பிரிட்டனில் ரொம்ப சின்ன ஊர். அவனுக்கு அங்கேருந்து அவன் இந்தியாவுக்கு வர வரைக்கும் அவன் வந்து அவனோட கிராமத்தை விட்டு வெளியே போயிருக்க மாட்டான். பட் ஆனால் அவனுக்கு ஒரு புக் அண்ட் ஸ்பிரிட் இருந்தது, போய் ஏதாவது என்னதை பார்க்கணுன்னு. ஈவன் த ஃப்ரெஞ்ச், த போர்ச்சுகீஸ் சொல்கிறது எல்லாமே 1700களுக்கு பிறகுன்னு வச்சுக்கலாம். 1700களுக்கு பின்னாடி ரெண்டு நோக்கத்தோடு வந்தாங்க. ஒன்று உலகத்தை பார்க்கணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி இருந்தது அவனுக்கு. ரெண்டாவது டு ப்ராபகேட் ரிலிஜன். இது 2 தான் அவங்களுக்கு வந்து ஒரு நோக்கமாக இருந்தது. மெயினாக ஃப்ரான்ஸ் வென்ட் டுவர்ட்ஸ் காம்போஜா. லெட்ஸ் சே பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, தென் யூ த டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அந்த அவங்கெல்லாம் வந்து வணிகம் அப்புறம் தான் வந்தது. லெட்ஸ் சே த ஃபர்ஸ்ட் இனிஷியல் வாஸ் ரிலிஜன், எக்ஸ்ப்ளோரேஷன், ரிலிஜன், அதுக்கப்புறம் ட்ரேட், அதுக்கு அந்த மாதிரி வந்து. அப்படி வரும்போது அவன் நம்மளை வந்து எப்பயுமே அந்த வெள்ளைக்கார நம்மளை ஒரு நேட்டிவ் சேவேஜஸ் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தான். நீங்கள் நம்ம வந்து காட்டுமிராண்டி, கல் தோன்றி நாகரிகமற்ற காட்டுமிராண்டி, ஸ்கேண்டலி ட்ரெஸ்ட் நேட்டிவ்ஸ் அப்படி தான் பார்த்துட்டு. இப்போது கம்போடியா, இந்தியா, ஏன் நான் திருப்பி கம்போடியான்னு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கொலோனியல் லூட் அப்படின்னா ஒன்லி பிரிட்டிஷ்கார் தான் தூக்கிட்டு போனாங்க. அப்படி இல்லை, எல்லாரும் தூக்கிட்டு போனாங்க. மேஜராக பார்த்தீங்கன்னா கம்போடியாவில் கோயிலாக தூக்கிட்டு போனாங்க, நம்ம ஊர்லேயும் தூக்கிட்டு போனாங்க. ஏன் தூக்கிட்டு போனாங்கன்ற உங்களுக்கு கேள்வி வருது. அதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக சொல்கிறேன். இந்த கம்போடியா யூ பீன் டு அங்கோர், கிரேட்டர் அங்கோர். அவன் என்ன நினைக்கிறான், இவங்களால இது பண்ண முடியாது, இது ஒரு சுப்பீரியர் ரேஸ், ஏலியன்ஸ் இருந்திருப்பாங்களோ, அந்த ரேஸ் அழிஞ்சு போச்சோ, அவன் அப்படி தான் யோசிக்கிறான். அதே இந்தியாவுக்கு வரும்போது அவன் என்ன யோசிக்கிறான்னா, குரோட்டஸ் லுக்கிங்காக இருக்கே, இதெல்லாம் பார்த்தா கலை நயமே இல்லாதது இருக்கே. அதாவது அவன் யூரோப்பியன் மாஸ்டர்ஸில் பார்க்கும்போது நம்ம சிலைகள், நம்மளோட கடவுள், கோரப்பல்லு, ரத்தம் வீச்சிட்டு அப்படிலாம் பார்க்கும்போது அவன் காட்டுமிராண்டி அப்படி அந்த ஒரு நோக்கத்தோடு தான் ரொம்ப நாளைக்கு 2மே பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை, அப்படி தோணினா அவன் அதை வந்து அழிக்கணும்னு தான் யோசிச்சிருக்கணும். அப்போ என்ன ஆகுது, 2 ஆளோட எக்ஸாம்பிள். மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு சம்மந்தம்னா கல்கட்டா சைடு தான் அவங்க வந்து பேஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். சென்னை அண்ட் கல்கட்டா வச்சுப்போம். இப்போ கல்கட்டாவில் வந்து ஒரு காலனி ஆஃபீஸர், ஹீ பிகேம் தட் மச் ஆஃப் ஒரு இந்து வெரியர். ஸோ ஹீ கால்ட் ஹிந்து ஸ்டுவர்ட்.
அவரை வந்து ஹிந்து ஸ்டூவர்ட்னே பேர் வச்சு அவன் என்ன பண்ணான், டேய் இவங்கெல்லாம் காட்டு மிராண்டிங்க இல்லை, இவங்க அபூர்வ கலைத்திறன் படைத்தவர்கள்னு சொல்லிட்டு அவன் வீட்லேயே கல்கட்டாவில் ஹி எஸ்டாப்ளிஷ்ட் ஹிஸ் ஓன் மியூசியம் கலெக்டிங் ஆர்டிஃபேக்ட்ஸ். சரி. மேஜர் சார்ல்ஸ் ஸ்டூவர்ட்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹி பில்ட் சச் அ பியூட்டிஃபுல் கலெக்ஷன். லெட்ஸ் சே நம்ம கலெக்ஷன் வி ஆர் அகேன்ஸ்ட் இட், பட் அவரோட நோக்கம் வந்து வாஸ் நாட் டு, பட் ஹீ ஹேட் சம் ஆஃப் த வெரி பெஸ்ட். அண்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முகலாய ஆட்சி இருந்த காலத்தில் இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு 60,000-50,000 கோயில் இருக்கணும்னா இந்தியா முழுக்க எவ்வளோ கோயில் இருந்திருக்கணும், தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் 60,000 கோயில் இருக்குது, மற்ற ஊர்லாம் இல்லைன்ற கேள்வி அப்புறம் வரும். அப்போது அங்கே இருக்கிறதெல்லாம் என்ன ஆயிருக்கும்னு பார்க்கணும். உங்களுக்கு அந்த பெல்ட், த பாலா ரீஜன் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்கல்ப்சர்ஸ். இப்போது நம்ம அந்த ரீஜன் வைஸ் பார்க்குறோம், அது நம்ம அப்புறமும் வருவோம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்டோன்ஸ் அவைலபிள். இப்போ கல் சிலைகள் அப்படின்னா கிரானைட் எடுத்துவோம். கிரானைட் இஸ் நாட் அ வெரி குட் மெட்டீரியல் ஃபார் காவிங். அது நிலைச்சு நிற்கும், ஆனால் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதே ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது ரொம்ப நுண்ணியமான வேலைப்பாடு பண்ண முடியாது, அதுக்கு ரொம்ப மெனக்கிடணும், அதுக்கு சிஸ்ட்டு, அதுக்கப்புறம் பிளாக் ஸ்டோன். இப்படி இருக்கும்போது ஸ்டோன்ஸ் டிஃபர். சம் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் டெம்பிள்ஸ், பிக்கஸ்ட் டெம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கொனாரக். இப்போ கொனாரக் வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டம், அது வந்து இட் வாஸ் ரீஇன்ஸ்டேட். ஸ்டூவர்ட் வெண்ட் அங்கே இருக்கிற இம்பார்ட்டண்ட் மெயினாக ஒரு 12 சிலையை எடுத்துகிட்டு வந்து அவர் வீட்டில் வச்சுருந்தார். நம்ம பார்க்குறவங்களுக்காக சொல்லிடும், கொனாரக்ங்கிறது ஒடிஷாவில் இருக்குது, மிகப்பெரிய சூரியன் கோவில். அதில் எஞ்சின பகுதி தினூண்டு தான் இருக்குது, அதுவே பிரம்மாண்டமான ஒரு விஷயம். அப்போ என்ன, அது ஸ்டூவர்ட் டைஸ். அவர் இன்றைக்கும் அவரோட கல்லறை வந்து கல்கட்டாவில் இருக்குது. ஹி பில்ட் இட் லைக் அ இந்தியன் ஸ்ட்ரக்சர். ஸோ ஹி அந்த அளவுக்கு இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னாச்சு, அவரோட எஸ்டேட் they decided to move the entire collection to London. It was put up for auction, bought by one person. அவருக்கும் எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. இவ்வளோ சிலையில் ஒரு கலெக்ஷன் எல்லாமே அப்படி தான், அப்பாவுக்கு பிடிக்கும், பையனுக்கு பிடிக்காது, என்ன பண்ணுறதுன்னு தெரியும். வயசானோடனே he wanted to sell it. He was pressured by the British Museum to give up the entire collection for less than 5 pounds. Less than 5 pounds. சரி. Today that entire collection is in the British Museum. அதாவது ஒரு நோக்கத்தை ஒருத்தர் கலெக்ட் பண்ணால் அந்த கலெக்ட் பண்ண நோக்கமே போய் அவனோட இது இந்தியாவோட மிரட்டி 5 பவுண்டு கொடுத்து வாங்கிட்டாங்க. அத்தனை மிரட்டினாங்களா, என்ன பண்ணாங்க, ஏதோ பண்ணாங்க, முடியாது. அப்படி ஒன்று வச்சு. இன்னொன்று ஹாட்ஜஸ்ன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு 50 வருஷம் முன்னாடி, நான் சொல்கிறது ஒரு அரௌண்ட் 1790 to 1812, அவர் தான் ஃபஸ்ட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அஃபீஷியல், வில்லியம் ஹாட்ஜஸ்ன்னு. அவருக்கு கல்கட்டா ஒரே அழுக்கு குப்பையாக இருக்குது அந்த டைமில். காலங்காலத்தால் பிடிக்கல, எங்கேயாவது போகலாம், கப்பல் எடு, நம்ம கார் எடுத்துகிட்டு வா, எங்கேயாவது ஃப்ரீயாக போவோம் அப்படின்னு மாதிரி. எனக்கு வந்து நல்ல சாப்பாடு வேணும், யூனோ தே வாண்ட் சீ ஃபுட், எனக்கு நல்ல சீ ஃபுட் வேணும், ஆயிஸ்டர் வேணும், நல்லா ஹூக்லியில் கப்பல் எடுத்துகிட்டு போகலாம். போய் ஒரு சாகர் ஐலண்டு, இன்றைக்கி வந்து அது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஸ்பிரிச்சுவல் ஐலண்ட்ஸ். அங்கே போய் பர்த் பண்ணி ஆயிஸ்டர்ஸ் பிடிக்கிறேன்னு போனால் அங்கே ஒரு கோயில் இருக்குது, அங்கே இருக்கிற விஷ்ணுவை தூக்கிட்டு வந்தேன். அதாவது காலங்காலத்தால் சும்மா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலான்ட்டு போயிட்டு அங்கே ஒரு சிலையை எடுத்து கப்பலில் வைடா அப்படின்னு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. And when he went back, he is carried. அதை கையோட எடுத்துட்டு போயிட்டாங்க. So this is the earliest record of movement of a sculpture during British India. இந்த ரெண்டு 18th centuryல ஆரம்பிக்குது, அப்படியே கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. அதாவது ஒன்று வந்து நம்மளோட புகழை வெளியே காட்டணும்னு ஒரு இன்டென்ட், ரெண்டாவது இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு, ஞாபகார்த்தமாக எடுத்துன்னு போவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு ஆர்கனைஸ்டாக வராங்க, தே ஸ்டார்ட் ஆர்கனைஸ் ஸ்டடி. அப்போ இதெல்லாம் பார்க்குறான் வெள்ளைக்காரன், ஆஹா இவ்வளோ அழகான ஒரு சிலை இருக்கா, அழகா, இது அழகாவே இல்லையே ஒத்த சொல்லுவான். இப்போ நம்ம ஊர்லேயே 2 பேர் ஒத்துக்க மாட்டேன், இன்னொன்று இது அழகு இருக்குது, இது ப்ரொபோஷன் இருக்குது, அப்போ இதை படிக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த நம்மளோட சிலைகளை பற்றியும் கோயில் கலையெல்லாம் பற்றி படிக்கணுன்ற ஆர்வத்தை தூண்டினதுன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து ஸ்டூவர்ட். ஆனால் அது இட் ஒர்க் இந்த சேம் சைட் கோலாக ஆனது. அந்த இதுலேயே வழியிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமராவதி, சாஞ்சி பார்த்துருக்கீங்க, சாஞ்சியோட பிரம்மாண்டமாக இருக்க வேண்டிய ஒரு இடம். அது என்ன ஆகுது, எலியட்னு ஒருத்தன், உங்களுக்கே தெரியும், இட் இஸ் ஆல்ரெடி டாக்குமெண்டட். அப்போ அவன் என்ன சொல்கிறான், இதை வந்து லோக்கல்ஸ் வந்து எடுத்துன்னு போயிடுறா அப்படின்னு சொல்கிறான். ஐ டோன்ட் பிலீவ் தட் இஸ் த ரைட் வேர்ட். என்ன பண்ணால் 3ஆக பிரித்து மெட்ராஸ் மியூசியமில் ஒரு பங்கு, கல்கட்டாவில் ஒரு பங்கு, பெஸ்ட் ஆஃப் இட் ஹீ டேக்ஸ்.
இந்த பெஸ்ட் ஆஃப் இட் டேக்ஸ்க்கு வாட் இஸ் அ லீகல் பேக்ரவுண்ட்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அவள் என்ன சொல்கிறா, உங்களுக்குலாம் எஸ்கவேஷன் ப்ராப்பராக பண்ண தெரியாது, எங்களுக்கு தெரியும், நாங்கள் உங்களுக்கு கற்றுத்தரோம், அந்த மாதிரி ஈஜிப்டில் பண்ணியிருக்கோம், ஆனால் அந்த பண்ணுறதுக்கு உங்களுக்கு கூலி கொடுக்க உங்ககிட்ட காசு இல்லை, அதுக்கு பதில் நல்ல பொருட்களாக நாங்களே பார்த்து எடுத்துக்கிறோம். அதுக்காக பார்ட்டேஜ்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. அதாவது யாருமே அதை ஒத்துக்கல, அவனே ஒரு இடத்த பார்த்து இந்த இடத்த நான் தோண்டி தரேன், இதில் இவ்வளோ இதெல்லாம் இருக்குது, இதில் இந்த நீ வச்சுக்கோ, இது எனக்கு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல அதே மாதிரி ஃப்ரான்ஸ்லேயும் சரி, இது கம்போடியாலையும் சரி, ஈஜிப்ட்லேயும் சரி, தே ஸ்டார்ட் வித் த சேம் கான்செப்ட் இன் இந்தியா. நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து திரும்பி இந்தியாவிலேருந்து போகும்போது எடுத்துன்னு போயிட்டு அது வந்து ஆக்ஷன்ஸ் மூலமாக இட் கெட்ஸ் டிஸ்பர்ஸ்ட். இதை நான் ஒரு ஃப்ரேம்குள்ளே கொண்டு வரதா இருந்தால், ஏன்ஷியன்ட் கல்ச்சர்ஸ், அது வந்து எகிப்தா இருக்கலாம், மெசபட்டோமியாவாக இருக்கலாம், கம்போடியா இந்தியாவாக இருக்கலாம், மாயன் சிவிலைசேஷன், ஆஸ்டெக்ஸ், இங்கெல்லாம் முதல் முறையாக போகிற கலோனியல் யூரோப்பியன்ஸ், ஸோ பிரிட்டிஷ், ஃப்ரெஞ்ச் அண்ட் அதர்ஸ் அப்படின்னு வச்சுப்போம், டச், அவங்க போய் உண்மையிலேயே இதர் டோட்டலி அமேஸ்ட், அப்பா என்னடா அது பிரமாதமாக இருக்கே அப்படிங்கிறதுலேருந்து, சரி ஏதோ வேல்யூ இருக்குங்கிறதுலேருந்து சரி அப்படின்ட்டு ஐ கேன் டேக் இட் தேர்ஃபோர் ஐ வில் டேக் இட் மாடலில் கையில் கிடைச்சதை எடுத்துட்டு வந்துருக்காங்க. வி நோ தட் நெப்போலியன் ஹிம்செல்ஃப் கூட்டமாக ஆட்களை ஈஜிப்டுக்கு கூட்டிகிட்டு போய் இதுக்குன்னு நான் ஜெயிக்க போகிறேன், ஜெயிச்ச உடனே அள்ளிட்டு எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு கூட்டம், ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம்லாம் ஆட்களை கூட்டு போனது. ஸோ இந்த போஸ்ட் ரினைசான்ஸ் இந்த வேல்யூவையும் ஓரளவுக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே தேவ் கான்ட்ரிபியூட்டட் ஆல்சோ இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க. ஆனால் இந்த ப்ராசஸ், இந்த தொடர்ச்சியாக இங்கேருந்து பொருட்களை எடுத்துகிட்டு போகிறதுன்னு நான் அதோடைய இன்வெர்ஸ் கொஸ்டின் கேட்டுருக்கேன். நம்ம இதெல்லாம் போகட்டும்னு விடுற அளவுக்கு இந்த கலாச்சாரங்கள் எல்லாத்தையுமே இந்தியாவையும் சேர்த்து ஒருத்தன் வந்து எடுத்துகிட்டு போகிறான், நம்மளும் விட்டுட்டு இருக்கோமே, அது என்ன மனநிலை? இதுக்கு வந்து we have to take up the most important, இப்போ வேர்ல்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரெஸ்டியூஷன் பேட்டில் கேஸ்னால் we all talk about the Elgin Marbles. Elgin, Lord Elgin வந்து he was given a firman by a Turkish sultan apparently to remove the famous stones from the most important monument in Rome. சரி, அதில் என்ன சொல்லுது, அவன் எழுதியிருக்கிற ஃபிர்மனில் லூஸ் ஸ்கல்ப்சர்ஸ் ஆன் த கிரவுண்ட் யூ ஆர் அலவுட் டு டேக் அப்படின்னு போட்டு, அந்த ஒரிஜினல் காணும். தே ஹாவ் அ ட்ரான்ஸ்லேஷன் விச் இஸ் நாட் ஈவன் சைன்ட், அண்ட் ஆஸ் தே வர் லோடிங் திஸ் தட் ஷிப் sank, 1/3 of it fell down. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா he actually blasted the roof of the temple. அங்கேருந்து the Parthenon கீழே எடுத்துட்டான். இதை எடுத்துன்னு வந்து he could not take it, he wanted to build his own palace. Finally he sold it to the British Museum. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபிர்மனே இட் இஸ் அன் ஆக்குபையிங் அத்தாரிட்டி. அதாவது when this place was not even the original inhabitants had not say. ஸோ இதை வச்சுப்போம். இதை நீங்கள் அமராவதியிலையோ இல்லை அதுக்கப்புறம் 2-3 கேஸ் சொல்லணும். நீங்கள் கேட்ட கேள்வி தான். ஸோ தேர் வாஸ் லோவென்தால்னு ஒரு ஜெசுவிஸ் ப்ரீஸ்ட் கர்நாடகாவில். ஹீ கோஸ் அரவுண்ட் ஹொய்சாலா டெம்பிள்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது. அகெயின் 18th century எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ராஜா மைசூர் மகாராஜா எழுதுற. மகாராஜா சேஸ் நோ, யூ கேனாட் ஈவன் டேக் ஒன் லூஸ் ஸ்டோன் ஃப்ரம் மை கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறார். இப்போ இவர் அது மீறி ஹீ கோஸ். நிறைய ரூயின்ட் பிளேசஸ் ஆர் தேர், ரூயின் பை ஹூ யூ நோ. அவகிட்ட ஒரு கண்ணாடி ஸ்பெக்டக்கிள் ஒரு மாட்டுக்காரன்ட்ட கொடுத்துட்டு 80 சிலையை தூக்கிட்டு போகிறான். கலிபிள் நேட்டிவ், அறியாமை, இன்னசென்ட், ஒன்றும் தெரியாத, கல்லிபிள் இஸ் அ ரைட் வேர்ட். இதே இது நம்ம ஊருக்கு வரும். ட்ராங்கபார் டேனிஷ். ஸோ பிரிட்டிஷ் பார்த்துட்டோம், ஃப்ரெஞ்ச் பார்க்குறோம், டேனிஷ். ஹீ இஸ் கிவன் அ 2.5 year lease on a land by the Nayak to build and expand a fort தரங்கம்பாடியில். அப்போ அவன் தோண்டும் போது 32 ஐட்டம் பிராஸ் கிடைக்கிறது. அதில் ஒரு 16 செப்பு திருமேனிகளும் பூஜை விளக்குகள்லாம் கிடைக்கும். இப்போ லோக்கல் ஆளுங்கள்லாம் அழறா அவன்கிட்ட திருப்பி கொடு அப்படின்னு. இந்த பீட்டர் ஆங்கர் அந்த டைமில் இருந்த அவனோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்
இங்கே வரத்துக்கு முன்னாடி he goes to Hull, studies Indian history as reported by the British. அவனுக்கு இந்தியா கோவில் என்ன, இந்து கோவில் என்ன, செப்பு திரும்ப எல்லா அவனுக்கு he was not an innocent posting. எனக்கு இது வரணுன்னே வந்து சரி. ரெண்டாவது அவனோட லெட்டர் பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் அங்கே வந்து இட் வாஸ் அ ஃபேமஸ் தே ஹேட் அ லாட் ஆஃப் சர்ச் ஆக்டிவிட்டி தேர். அவன் என்ன சொல்கிறான், அவன் ரைட்டில் எழுதிருக்கிறது, யூ ஆர் வேஸ்டிங் 10 years, யூ ஆர் வேஸ்டட் மணி on the church. Give me, I will fortify my garrison and get you more land and more people. Because you feed the locals, you teach them. When they go back in the evening, they go back to worshipping their stones. Clear. அதாவது நீ வந்து என்னதான் உன்னுடைய மதத்தை பரப்பணும்னு நீ நினைச்சாலும், நீ அவனுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்தாலும், அவன் சாயந்தரமானா திருப்பி அவனுடைய கோயிலுக்கே போறான்டா. இன்னைக்கும் அதை நம்ம சொல்லிக்கலாம். அதேதான், நீங்கள் என்ன ஃப்ரீ கொடுத்தாலும் இன்னர் ஹார்ட் ரிமைன்ஸ் த சேம். அதனால why are you wasting? ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி உள்ள ஒரு ஆள், அவனோட ஃபோர்ட்டுக்கு அடியில் ஒரு buried treasure trove கிடைக்குது. அப்போ என்ன சொல்கிறான், he takes it and sells it to the Prince of Denmark, then later King of Denmark. They are currently in the Royal Danish Museum along with his 80 odd Hoysala sculptures taken by Lowenthal. அதில் என்ன சொல்கிறான், I bought it from the locals அப்படின்னு எழுதிருக்கு. ஆனால் அது போய் அதில் ஒரிஜினல் டேனிஷ் ரெக்கார்டில் அவன் என்ன கொடுத்தான்னு பார்த்தா, ஒரு மூட்டை அரிசி, கொஞ்சம் வெத்தலை பாக்கு, தரம் வாத்து கொடுத்துருக்கான் நம்மளால. ஸோ he gave a bag of rice and some betel nuts to the locals with saying that these idols have lost power, there is no temple nearby that can take these idols. அதனால நான் எடுத்துட்டு போறேன். அது என்னன்னா, அவன் சொன்னான்ல, அங்கேருந்து எட்டி பார்த்தா தரங்கம்பாடி மாசிலாமன்னாதர் கோவில் 500 மீட்டர் கூட கிடையாது, இன்றைக்கும் நிற்கிறது. ஓகே, இது சுனாமியும் போது it was, but it was there. So it was a blatant lie that there is no temple nearby. Obviously it belonged to the temple. You had a Chola temple, அந்த தடிக்கு விழுந்தா கோவில் இருக்கு. So this is how, எப்படி சொல்கிறது, ஒரு பப்ளிக் மெமரி இஸ் சேஞ்ச். இது எப்படி நம்ம திருப்பி சொல்லணும்னா, மாவலிபுரம் நம்மளுக்கே தெரியும். டுடே வி நோ கணேச ரதா. இட் வாஸ் அ சிவா டெம்பிள். கரெக்ட். அந்த சிவலிங்கத்தை தூக்கிட்டு போயிட்டான். அதுக்கு அடுத்தது கிளைவோட பையன், லூசு கிளைவ் ஒருத்தர், மெட்ராஸ் கவர்னர், அந்த லூசு கிளைவ் எதிர இருந்தால் நந்தியை தூக்கிட்டு போயிட்டான். லோக்கல் கெப்ட பிள்ளையார் பிள்ளையார் கோயிலா மாறி கணேசர். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். ஸோ பீட்டர் ஆங்கர் எடுத்துப்போம். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஐ வில் எண்ட் வித் அ ஃப்ரெஞ்ச் எக்ஸாம்பிள். ஸோ இது வரைக்கும் இன்னசென்ட், ஃபஸ்ட்டு ஒரு இன்னசென்ட் ரீப்ளேஸ்மெண்ட். ஒன்று வந்து மெலிஷியஸ் இன்டென்ட் ஆஃப் த சக்சஸர்ஸ். ரெண்டாவது ஒரு லெட்ஸ் சே ஜெசுவிஸ் ப்ரீஸ்ட் வாண்டிங் டு ஸ்டடி அவர் ஸ்கில்ப்சர்ஸ். சரி. அதுக்கப்புறம் ஒரு கொலனிஸ்ட் ஹூ வாண்டட் மணி. இன்னொன்று திருடன் ஸ்காலர் தீஃப் டீச்சர். உனக்கு கேட்க தெரியும், பாண்டிச்சேரியில் டுப்ரியோல். ஸோ டுப்ரியோல் இஸ் டுடே கன்சிடர்ட் அ கிரேட் ஸ்காலர். வி ஆல் தாட் ஹி வாஸ் அ கிரேட் ஸ்காலர். ஒரு விதத்தில் த ஸ்காலர்ஷிப் ஸ்டில் ரிமைன்ஸ், நம்ம அதை கொஸ்டின் பண்ண வேண்டாம். ஆனால் அவன் திருடனாகவும் இருந்திருக்காங்கிறது தான் இந்த இடத்துல அன்ஃபார்ச்சுனேட். I would go the reverse. I think initially he was a scholar because I have read his life. In fact, I have lived as Dubriol's life in the last 15 years. From the time I got a hint that he had a connection, but now I have proof. So I can refute what you are saying. நான் கொஸ்டின் பண்ணல. சொல்றேன், initially he was definitely, he wanted. So he was born in Vietnam, comes as a teacher, as a science teacher in Pondicherry. He really wants to be an archaeologist. He goes, அவர் அரிக்கமேடுலேருந்து சந்தாவரத்துலேருந்து எல்லாமே அவர் கண்டுபிடிச்சது தான். பல்லாவரம் ஃபுல்லாக பண்ணுறான். அவனை யாரும் சட்டையே பண்ணுறதில்ல. த அகாடமிக் வேர்ல்ட் டஸ் நாட் ஈவன் டேக் ஹிம் டு பி அன் ஆர்கியாலஜிஸ்ட். ஒரு டிஸ்கிரண்டில்டு, நம்ம சினிமாவில் வந்து உடனே அப்படியே இந்த ஒயிட் லைட்டை கட் பண்ணிட்டு ரெட் லைட்டை போடுன்னா அவன் வில்லனாக மாறுறான். க்ரீன் லைட்லேருந்து ரெட் லைட். பேசிக்லி வாட் ஹீ டஸ். And he was not alone. He had his own. He had Thangaveluன்னு சொல்லிட்டு அவரோட collaborator, spotter, supplier, whatever you want to call it. And Dubriol made so much money in about 8 years. ஏன்னா நிறைய ஆர்குமெண்ட்ஸ்லாம் வருது, அவன் அது காசுக்கோசரம் பண்ணலை. Because when you read it, you really see, I am doing it for France. I am doing it for the pride of France. I am collecting these for France. 300 நாட்டிலேருந்து திருடி எடுத்துகிட்டு போகிறதுல என்ன ப்ரைடு இருக்குது? He had an own elephant வீட்டில். அவன் ஒரு யானை வச்சுருக்கான்.
அவன் பாண்டிச்சேரியில். இன்னைக்கு வந்து ஆஷ்ரம்க்கு அடுத்த ரோட்ல இருந்து தான் அந்த இடத்துல. அதாவது நீங்கள் இன்டென்ட் வரும்ல, அதாவது ஒரு சிலையை இது வரைக்கும் வி ஹவ் நாட் டாக்ட் அபவுட் ராபர் ஆஃபரிங் ஃபோட்டோ. இது வந்து வேர்ல்டு ஓவர் ஒரு மாடஸ் ஆப்பரண்டி. அதாவது ஒரு சிலையை ஆன்டிக்காக புதுசாக, ஏன்னா நிறைய ரீடர்ஸ்க்கு வியூவர்ஸ்க்கு தெரியாது, கற்சிலையோ சாலிட் பிரான்ஸோ நீங்கள் சயின்டிஃபிக்காக டேட் பண்ண முடியாது. கார்பன் டேட்டிங் அது மாதிரி எதுவுமே கிடையாது. அதாவது கார்பன் டேட்டிங் கேன் பி டன் ஒனிதிங் ஆன் எனிதிங் தட்ஸ் லிவ்ட் அண்ட் டைட். கரெக்ட். கல் செல்லாம் கல்லுக்கு உருவான டைம் கிடைக்கும், மெட்டல் ஒன்றும் கிடைக்காது. எல்லாமே ஆமாம், ஒன்லி ஸ்டைலிஸ்டிக் டேட்டிங். ஸோ இஃப் தன் எக்ஸ்பர்ட் வந்து ஒரு 1000 வருஷம் சிலையை அதே மாதிரி திறமை இருந்தால் பண்ணாக்க கண்டே பிடிக்க முடியாது. ரெண்டும் பக்கத்தில் வச்சா கண்டுபிடிக்க முடியும். அச்சல் பண்ணி ஒன்லி வே டு டேட் இட் ஸ்டைலிஸ்டிக் டேட்டிங். பெல் பாட்டம் போயிட்டு அடுத்த அந்த மாதிரி வர மாதிரி தான். எவனா திருப்பி போய் பெல் பாட்டம் திருப்பி கொண்டுதானா தெரியாது. கரெக்ட். அதனால இந்த திருட்டு உலகம் நம்ம நாடு மட்டும் இல்லை, இது வந்து முதல் இட்டாலியில் தான் இந்த மோடஸ் ஆப்பரண்டி வெளியே வந்தது. பெக்கினா ஆர்கைவ்னு, அதுவும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு இன்சிடென்ட் ஸ்டோரிஸ் அனெக்டோட் சொல்கிறேன் அது எப்படின்னு. பட் என்னன்னா, திருடன உடனே ஃபோட்டோ, இன்சிட்டு ஃபோட்டோ, அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணுறது. அது இப்போது தமிழ்நாட்டில் வந்து we can say temple theft, buried hoard and abandoned loose sculptures இப்படி வச்சுப்போம். இப்போது buried hoard எடுக்கும்போது ஃபோட்டோ, அது கழுவினப்புறம் ஃபோட்டோ, அதை கொஞ்சம் ரெஸ்டரேஷன் உடஞ்சதெல்லாம் ரிப்பேர் பண்ண அப்புறம் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் இதை வாங்கிக்கிறியான்னு மணமகள் அனுப்புகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, வாங்கினதுக்கப்புறம் மியூசியமில் போய் இது மியூசியமில் இருக்கு அப்படி ஒரு ஃபுல் போர்ட்ஃபோலியோ இருந்து எங்கே வந்திருக்கு அப்படின்னு. இதை வந்து அவன் ஒரு போர்ட்ஃபோலியோவா அடுத்த பையருக்கு காட்டுறான். பாரு இந்த மாதிரி இருக்கு, இப்படி கண்டுபிடிச்சு இப்படி ஆக்கி இங்க பாரு இந்த மியூசியத்துல வச்சிருக்கேன், இந்த இதே மாதிரி உனக்கும் தர முடியும், எவ்வளவு பைசா தருவேன். ஸோ இதுக்கு வந்து அந்த ராபர் ஆஃபரிங் போட்டோ. ரெண்டாவது என்னன்னா, இது ப்ரூஃப், இது வந்து டூப்ளிகேட் சிலை இல்லை, இது ஒரிஜினல் சிலை, எடுக்கும் போதே எடுக்கிறேன் அந்த மாதிரி. இது வந்து ஒரு ஒரு தொழிலாகவே பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து எப்படி சொல்றது, பெஸ்ட் ப்ராக்டிசஸ் மாதிரி எல்லா ஊர்லயும் இதே பண்றோம். ஸோ ஒரு விதத்துல வந்து இந்த தொழிலை ஆரம்பிச்சு வச்சது ஜுவோ துப்ரே அப்படின்னு சொல்லலாமா? அதுதான். துப்ரே என்ன பண்ணுறான், இதை பண்ணலை. அவன் என்ன பண்ணான், இது வரைக்கும் டுப்ரியோல் எடுத்த சிலை எல்லாமே அவன் வீட்டில் வச்சு தான் ஃபோட்டோ எடுக்கிறான். அவன் வந்து இதுக்கு அவன் ஒரு தீர்க்கதரிசி. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே 1920s நம்ம மாட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது அவனோட ரைட்டிங் ரெக்கார்டில் 2 ஊர் பேர் தான் வெளியே வந்திருக்கு இது வரைக்கும். சந்தாவரம் வெளியே வந்திருக்கு, ரெண்டாவது காஞ்சிபுரம் பக்கத்தில் நம்ம யோகினிஸ் இருக்கிற. எதையுமே அவன் எங்கேருந்து எடுத்தாலும் அவன் ஃபோட்டோ எடுக்கல, ரிலீஸே பண்ணலை. இத்தனைக்கும் துப்ரியோல் இஸ் an எக்ஸ்பர்ட் ஃபோட்டோகிராஃபர். அவன் பார்த்தீங்கன்னா அவனே உட்காந்துருப்பான். அவன் வந்து அந்த காலத்து சந்திரபாபு காக்கா பிடிக்கிற வைத்தியக்க மாதிரி தான் இருப்பான், உட்காந்துட்டு இருப்பான். எல்லா சிலையும் சைஸுக்கோசரம் ஆளை வச்சோ எல்லாம். அண்ட் வி ஹவ் கம் அக்ராஸ் வேர் அவன் லோக்கலை வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு ஃபோட்டோகிராஃபிக் மேனிப்புலேஷன்லாம் அந்த லோக்கலை வெளியெலாம் எடுத்திருக்கான் அப்போவே. அதாவது ஃபோட்டோலேருந்து அந்த கூட இருந்த பையன் தெரியக்கூடாதுன்னு அந்த ரிமூவ் பண்ணுறதுலாம் அந்த மாதிரி ஃபில்ம் ரோல் கேமராலேயே பண்ணியிருக்கான். ஸோ அதனால் இவன் ஒரு மகா திருடன். அதுவும் எப்படின்னா, அவன் ஸ்கூல் நடத்துகிறான். அவன் ஸ்கூலில் ஒரு பையன் வந்து, சார் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, எங்கள் ஊர் பக்கம் ஒரு சிலை கிடச்சிது அப்படின்னு. அதாவது அவன் ஸ்கூல் குழந்தைகிட்டே வந்து துப்பை வச்சுக்கிட்டு இவன் எழுதுறான். இது யாருக்கு எழுதுறான்றது இம்பார்ட்டண்ட். மியூசிக் குய்மேன்னு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் லெட்ஸ் சே இந்தியன் அண்ட் கெமரா. நான் ஒன்று சொல்லட்டுமா, நான் ஜெயிலில் இருந்தப்போ ஒரு 3-4 நாள் என்னுடைய ரொம்ப நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சுபாஷ் கபூர் அவர் என்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக சொன்னது, நீ ஏதாவது ஒரு மியூசியம் போய் பார்க்கணுன்னா இந்த மியூசியம் போய் பாரு அப்படின்னு துப்பு கொடுத்தது இந்த மியூசியத்தை பற்றி. இந்த குய்மே மியூசியம் வந்து ஒரு, அதாவது ஒரு பாரிஸில் வந்து ஒரு மெயின் ரவுண்டானால அந்த கார்னர் பில்டிங், அந்த பில்டிங் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்போடியா கலெக்ஷன் தான் கொண்டு வராங்க. சரி, அந்த கம்போடியாவில் ஒரு ப்ராப்ளம் நடக்குது. ஒரு ப்ராமினன்ட் ஃப்ரெஞ்ச் லெட்ஸே ஆள் அது அங்கேருந்து ஒரு சிலையை திருடுறான். அது மாட்டி பெருசாகி he is one of the earliest persons to be convicted for heritage crime. Later he became France's culture minister. நம்ம ஊர் மாதிரியே யாரும்
நிஜமா நடந்தது. மினிஸ்டராய் திருடுறது ஒரு பக்கம், திருடினதுக்கு பிறகு மினிஸ்டரா இருந்து இன்னொரு வகை. அதே துறைக்கு பிரவாதம். அவன் வந்து எங்கேருந்து எடுத்து வரான்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பியூட்டிஃபுல் டெம்பிள்ஸ். இன்னைக்கும் அந்த இடம் அவங்க நோட் பண்ணி வச்சிருக்காங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் நம்ம டைரஸ் பண்ணுவாங்க. பட் அந்த பிரச்சனை வந்தப்புறம் சரி இனிமே கம்போடியன் சிலைகள் நம்ம ஊருக்கு வராது, நம்ம டைவர்ஸிஃபை பண்ணணும் அப்படின்னு குய்மே மியூசியமோட டைரக்டர் he wants to. அப்போ வந்து he is introduced to a Chinese smuggler, one of the most colorful characters called C.T. Lu. The C.T. Lu was சைனாலேருந்து தப்பிச்சு வந்து ஒன்றும் இல்லாத ஒரு ஆள், ஒரு ஆன்டிக் ஷாப் ஓனரோட அசிஸ்டன்ட், கடையில் சுத்தம் பண்ணுற ஆளாக சேர்ந்து எந்த ஹாங்காங்லையா in Paris. Okay. In Paris, and with his contacts in China, he builds a pipeline. சைனாலேருந்து திருடுறது. Initially he was. நீங்கள் பிரிட்டிஷ் மியூசியம் போனீங்கன்னா there is அமிதாப புத்தா which is almost 35 feet high. ஒரு பெரிய ஒயிட் லைம்ஸ்டோன் புத்தா இருக்கும். தட் இஸ் லிங்க் டு C.T. Lu. இது எப்படி அவன் மேலே வரான்றது இன்னொரு சுவாரஸ்யமான கதை. He has an affair with the owner's wife, and for 1 year அவங்க they had a secret meeting. They had to meet every day without the owner or the husband knowing. He used to send her a postcard of பாரிசியன் அந்த நம்ம ஊர்லாம் அந்த காலத்து ஹைலைட்ஸ், இப்போ டூர் ட ஃப்ரான்ஸ் அந்த மாதிரி எல்லாம். ஆனா அதுல எதுவுமே எழுதிருக்காது, வெறும் போஸ்ட் கார்டு மட்டும் வரும். அப்ப அந்த இடத்துல நம்ம மீட் பண்ணணும்னு அந்த ஸ்டாம்ப் எங்க ஒட்டுறான்னு அவன் 3 மணிக்கு ஒட்டியிருந்தான்னா 3 மணிக்கு அங்க வான்னு அர்த்தம். 4 மணிக்கு அந்த ஸ்டாம்ப் எங்க ஒட்டுறான்னு வச்சு போஸ்ட் கார்டுல பெரிய கதையா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு கிரிமினல் பிரெயின். 1 வருஷம் லேட்டர் he married his daughter. நம்ம பிரெஞ்ச். அதனால அந்த ஃபுல் கடையை அவனுக்கு வந்தது. இன்னைக்கும் நீங்க போனீங்கன்னா there is a place called Paris Pagoda, one of the oddest looking buildings, red color building in the heart of France, where he had 1 floor style like a Hindu temple, 1 floor style like a Khmer temple, and he was the biggest player pumping Indian art after China la வந்து there was a revolution there. Pipeline stop பண்ணோனே they moved to India. So குய்மே மியூசியம் C.T. Lu. இப்போ C.T. Lu என்ன சொல்கிறான், எனக்கு ஒரு ஆள் தெரியும், துப்ரியோல். அவனும் ஆர்கியாலஜிஸ்ட்ன்றான். அவனுக்கு இப்போ ஒன்றும் அவன் ஹீஸ் நோ மணி. ஒரு யாரும் அவனை மதிக்கவும் இல்லை. ஸ்கூல் டீச்சர் சம்பளத்தில் என்ன பண்ண முடியும்? பட் அவனுக்கு எல்லா இடமும் தெரியும். அப்போது வி கெட் இன் டு அ ட்ரைபார்ட்டி அக்ரிமெண்ட். ட்ரைபார்ட்டி அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்கிறான், வி வில் சோர்ஸ் Indian art from British India, ship it from Pondicherry, which was a French colony. Musée Guimet will import it in France. The profits will be split 3-fold. The Guimet will receive its share in idols. இது ஒரு அதாவது if you know contracts, you and I cannot enter into a contract which is ultra vires. So this contract legally அவன் திருடுவான், அதுல பாதி மூணா பிரிச்சுப்போ அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்றாங்க. அக்ரிமெண்ட் போட்டு கையெழுத்து போட்டாங்க. இந்த அக்ரிமெண்ட் குய்மே மியூசியம்லயே இருக்கு. அதை நம்ம இதுவும் எடுத்தாச்சு, காப்பியும் எடுத்தாச்சு. அது மட்டும் இல்லை, இவன் ஒரு வாட்டி நான் சொன்ன மாதிரி ஆஃபரிங் ஃபோட்டோ முதல்ல சந்தாவரத்தில் அந்த லேபர்லாம் தூக்கும்போது சிலை, அதே சிலை இப்போது குய்மேல இருக்குது. அதே மாதிரி சந்தாவரத்தில் எடுத்த சிலை மெட் மியூசியமில் இருக்குது. ஸோ C.T. Lu இதெல்லாம் ஆரம்பிச்சோன்னு அவன் என்ன சொல்கிறான், நீ சும்மா இந்த புத்திஸ்ட்லாம் போயிட்டுருக்காத, ஒன்றும் இவ்வளோ விலை காசு வர மாட்டேங்குது, கஷ்டமாகவும் இருக்குது. நடராஜா நல்ல விலைக்கு போகுது, நடராஜர் வாரம் அப்படின்ற மாதிரி. அப்போ நடராஜருங்கிற ஒரு இந்த நம்ம ஐகானிக்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆரம்பமே C.T. Lu தானா? அவங்களுக்கு ஒரு குரு ஆனந்தகுமார் சார். அதாவது நம்ம இன்னைக்கு வந்து ஸ்டெல்லா கேம்ரேஜோ ஆனந்தகுமாரசாமியோ மற்ற அவரோட பேருள்ள ஆளுங்கள்லாம் பெரிய முன்மாதிரியாக நினச்சிட்ருக்கோம். பட் இது என்னென்னா உள்ளே போய் அந்த பழைய தஸ்தாவேஜுகளை நம்ம தோண்ட அந்த இதில் கமலோட படத்தில் அவர் இப்படி இது உடைப்பாரு, அரிதாரத்தை எடுத்த உடனே உள்ள ட்ரூ இமேஜ் எல்லாருமே திருடனுங்க தான். ஆர் மேபி இன்றைக்கும் கலை படிக்கிறதுல காசு கிடையாது. ஸோ தே ஹேட் டு ட்ரேட் ஃபார் சஸ்டனன்ஸ். வெரி அன்ஃபார்ச்சுனேட். இன்னைக்கு உண்மையிலேயே வந்து இந்திய தத்துவம், கலை, மரபு பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல சொல்லக்கூடிய பெயர்கள் ஆனந்தகுமாரசாமி இருப்பாங்க, ஸ்டெல்லா கிராமேஷன் இருப்பாங்க. 2 பேருமே வேர் டீலர்ஸ்.
2 பேருமே ஏதோ ஒரு விதத்தில் கலைப்பொருட்களை நாட் ஓன்லி கலெக்டிங், தேவர் செல்லிங். அது வரைக்கும் நம்மளுக்கு ப்ரூஃப் இருக்கு. செல்லிங், சேயிங், என்ன கேட்காத, இது எப்படி எங்கிட்ட வந்ததுன்னு கேட்காத, நான் தான் விற்கிறேன்னு சொல்லாத, அந்த அளவுக்கு நம்மகிட்ட தரவுகள் இருக்கு. அதனால அவ ஒன்றும் இன்னசென்ட். நான் என்ன எதுக்கு இதை திருப்பி ஹைலைட் பண்றேன்னா, இது வந்து தேவர் நாட் இன்னசென்ட், தெரிஞ்சே தப்பு பண்ணியிருக்கா. அது எப்படி வச்சுப்போம். அப்போ டுப்ரியோல் என்ன சொல்றான், இந்த மாதிரி போ அப்படின்னு தங்கவேலு ஆரம்பிச்சுட்டு 2 இந்த யோகினிஸ் எடுக்கிறாங்க. காவிரிப்பாக்கம் யோகினிஸை கொண்டு வந்து 28 சிலைகள் வைக்கிறான். அப்போ ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது. இதெல்லாம் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் 1918 to 1926, 1934 வரைக்கும் தேவர் இன் பிஸ்னஸ். அந்த டைமில் ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. அந்த கேஸில் துப்ரியோல் மேலேயும் தங்கவேலும் உள்ளே போகிறான். அதுக்கப்புறம் ஏதோ நடக்குது, வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்களுக்கு 2 போலீஸ்காரங்க மேலே கூட்டணி. தஞ்சாவூரில் ஒரு ஒருத்தரும் பாண்டிச்சேரியிலையும் ஒருத்தங்க, இவங்க கூடவே வந்து ஊர்க்காரங்களை மிரட்டி சிலையை கொடுக்க வைக்கிறது, அந்த லெவலுக்கு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நடராஜர் வாரம்ன்றதை எடுத்துன்னா எக்ஸாம்பிள் ஸ்ப்ரெட்டு பார்த்தீங்கன்னா ரைக்ஸ் மியூசியம் ஆம்ஸ்டர்டாம், ரீட்பர்க் மியூசியம் ஜூரிக், பிரிட்டிஷ் மியூசியம், மெட்ரோபாலிட்டன் மியூசியம், MFA பாஸ்டன், எல்லாத்தில் இருக்கிற நடராஜரும் இந்த ஒரு ஸ்பியர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 35 நடராஜர் சிலைகளை இந்த குரூப் அந்த ஒரு இதில் நடராஜன் மட்டும். அதுக்கப்புறம் சோமஸ்கந்தர் நிறைய போயிட்டுருக்கு. இது தர லைம்ஸ்டோன்லாம் போயிட்டுருக்கு, யோகினிஸ்லாம் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 300 சிலைகள் 350 சிலைகள் டாக்குமெண்டட். அவன் எப்படி அமைச்சான், ஜஸ்ட் இந்த ஜுவோ துப்ரே தங்கவேல் காம்போ சிடிலு வயா சிடிலு குய்மே மியூசிக் குய்மே. ஸோ இப்படி ஒரு விதமாக போயிட்டுருக்க நேரத்தில் நம்ம இந்தியாவில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆன்டிக்விட்டிஸ் நிறைய போகுது அப்படின்றதுக்கு ஒரு மூமெண்ட் வருது. இது எப்போ, இது வந்து சுதந்திரத்துக்கு பிறகா இல்லை முன்னாடியே பரீட் ட்ரெஷர் ட்ரோவ் ஆக்ட்னு கொண்டு வராங்க. அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸும் இருக்குது. பட் மெயினாக என்னென்னா, தமிழ்நாட்டில் நிறைய கோயில்கள் இருக்குது, இந்த கோயில்கள் நிறைய சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹெச்ஆர்என்சியோட ப்ரீடெசஸர் அப்போ வந்து வெள்ளக்காரனுக்கு ஒரு இவன் நிறைய கேஸ் போகுது, இந்த மாதிரி சொத்து தகராறு நிறைய வருதுன்னும் போது, வை டோன்ட் யூ டேக் ஓவர் த அட்மினிஸ்ட்ரேஷன், துறவா நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு வரும்போது லண்டன்லேருந்து ஒரு கேபிள் வருது. இதெல்லாம் ஆக்சுவல் கேபிள்ஸ். வை ஆர் யூ பிளேயிங் வெட் நர்ஸ் டு விஷ்ணு, யுவர் திங் இஸ் டு ஸ்ப்ரெட் எம்பையர் அண்ட் கிறிஸ்டியானிட்டி. நீ எதுக்கு இந்து கோயில் பற்றின பிரச்சனை? அதுக்கு இங்கேருந்து பதில், அதில் பணம் நிறைய இருக்குது. அப்படியா, ஓகே அப்போ சரி, கொஞ்சம் அவளுங்கும் கொடு, எல்லாத்தையுமே இங்கே அனுப்பாத. ஏன்னா வெள்ளைக்காரன் தான், மொத்தமாக சுரண்டாத. ஏன்னா தங்க முட்டை போடுற வார்த்தை கொஞ்சம் அவளுக்கும் சஸ்டனன்ஸுக்கு இருக்கணும்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோன்னு